இன்றைக்கி ஹலோ ஃபுட் இஸ் தமிழில் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்டியாக சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு கடாயில் 4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 4 லவங்கம், சின்ன சைஸ் பட்டை, கொஞ்சமாக முந்திரி, 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா நறுக்கி சேர்த்துக்கோங்க. இப்போது இதை நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வதக்கி விட்டுடலாம். கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கினாலே போதும். இப்போ பாருங்கள், கலரெல்லாம் நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இப்போ இது நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்சர் ஜாருக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதில் கொஞ்சமாக கொத்தமல்லி, புதினாவும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ இதை எடுத்து சைடில் வச்சுட்டு அதே கடாயில் இன்னொரு 4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 4லேருந்து 5 பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கறிவேப்பிலை. இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, 3 தக்காளியை நல்லா அரைச்சி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வதக்கி விடுங்க. எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரணும். இப்போ பாருங்கள், தக்காளியெல்லாம் நல்லா வெந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா. உங்களுக்கு இன்னும் காரம் வேணும்னா மிளகாத்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். எல்லா மசாலாவும் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போது இதில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கனை சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இதில் 200 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். எல்லாம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ இது நல்லா கொதிக்க ஸ்டார்ட் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறமா ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க. இந்த மாதிரி எல்லாம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா வேகட்டும். மீடியம் ஃப்ளேம்லேயே வேக விடுங்க. அடிக்கடி வந்துட்டு கலந்து விடுங்க, அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. இப்போ பாருங்கள், நல்லா சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. இவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்ட்டாக செய்யக்கூடிய சிக்கன் கிரேவி ரெடி. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.